ஆனால் இந்த முறை வந்து சீமான் வந்து தனித்து போட்டி களமிறங்கிறதுனால பரவலாக எல்லாருடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இல்லைங்க 4 பேர் மூத்த தலைவர்லாம் சொல்கிறேன், மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க சீமானுக்கு 4% குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாம் பெருசாக எதிர்பார்த்தது, எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னு கேட்டால், விஜய் வந்தார்னா பெரிய அளவில் ஒரு வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு, பெரிய அளவில் வாக்கு சதவீதம் எடுக்க போகிறாரு. சில பேர் கருத்து சொல்கிறவங்க கூட கேட்டால், விஜய் வந்துட்டார்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து வாக்குகள் சிதறி போயிடும், அதனால் ஒரு 4% தாங்க வாங்குவார் சீமான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. நான் அப்படி பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் வந்து அரசியலில் வந்து கேட்டால் சக்ஸஸ் ஆகலைன்னா ஏதோ ஏற்கனவே இருக்கிற அந்த ரசிகர்களையே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ தொண்டர்லாம் மாற்றி இருக்கிறாரு, அவ்வளோதான். எந்த காலத்தில் வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க? கிடையாது. சீமானுக்குன்னு தனியாக வந்து அந்த இளைஞர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் மற்றும் இளைஞர்கள், மக்கள் மற்றும் இளைஞர்கள்னால் வழக்கமாக அவனுக்கிட்ட இளைஞர்கள் இருக்குன்னா சீமான்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் அவங்கக்கிட்ட அப்படியே இருக்கிறாங்க. மக்கள்ன்றது யாரை சொல்ல கேட்டால் பரவலாக மற்ற கட்சிகள் இருக்கிற வாக்களிக்கக்கூடிய மக்கள், அதாவது கேட்டால் வந்து கட்சியோட நிர்வாகி விசுவாசின்றதெல்லாம் கடந்து ஒரு பொது வாக்காளர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு வந்து சீமானுக்கு வாக்களிச்சு